வணக்கம். நான் சத்விதன், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இங்கே வந்து நான் ஐஓடி மற்றும் டெக்னாலஜி சம்மந்தமாக அக்ரிகல்ச்சருக்கு வந்து நாங்கள் லெக்சர் பண்ணி கொண்டிருக்கிறோம். அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரையில் எல்லோரும் நினைக்கணும் அது ஒரு ப்ளூ கலர் ஜாப், டர்ட்டி ஜாப் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு நாங்கள் இளம் சமுதாயத்தினரை வந்து நாங்கள் என்ன செய்யலாம்னா இது ஒரு ஒயிட் கலர் ஜாப்பாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறோம். என்னென்னு கேட்டால் இங்கே நாங்கள் செய்கிறது எல்லாமே வந்து ஒரு பிளான்ட்டுக்கு என்னென்ன ஊட்டச்சத்து, அவருக்கு தேவையான காற்று இடைவெளி, சூரிய இடைவெளி, அதுகளை எல்லாத்தையும் கம்ப்யூட்டர்லையும் ஆட்டோமேஷன்லையும் ஒப்சர்வேஷனை செய்து அதை சென்சரலூடாக கம்ப்யூட்டரைஸ் பண்ணி அதை வச்சு கொண்டு எங்களோட பிள்ளைகள் வந்து ஒரு பிளான்ட்டுக்கு என்ன கனியுப்பு தேவை, என்ன மினரல்ஸ் தேவை, என்ன ஊட்டச்சத்து தேவைன்றதை கண்டுபிடிச்சு அதை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குற ஒரு ஸ்டடீஸை நாங்கள் இங்கே உருவாக்கி இருக்கிறோம். அதை விட எங்களோட பிள்ளைகள் வந்து என்ன செய்யணும் என்று சொன்னால் புது புது பயோஃபர்டிலைசர்ஸை உருவாக்கினோம். அதே நேரம் ஐஓடி சிஸ்டங்களை வந்து ஓடினோ சிஸ்டம், ரஸ்பெரி சிஸ்டத்தை வச்சு மைக்ரோ இரிகேஷன் செய்கிறதுக்கு, வாட்டர் மேனேஜ்மெண்ட் செய்கிறதுக்கு, மற்றது வந்து மோட்டோ வேல்வுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, மாய்ச்சரிங் கண்ட்ரோல், மற்றது வந்து ஹியூமினிட்டி கண்ட்ரோல், ஈரப்பதனை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சிஸ்டங்களை வந்து இப்போ படித்து கொண்டு இருக்கணும். டோட்டலாக இவையில் வந்து ஒரு ஃபுல்லான ஒரு டெக்னீஷியனாக கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன், அடுத்தது வந்து இந்த சர்க்கியூட்டுகளோட ப்ரோக்ராம் செய்யக்கூடிய மாதிரி, ஐஓடி ப்ரோக்ராம் செய்யக்கூடிய மாதிரி நாங்கள் இதை படிப்பிச்சு கொண்டிருக்கிறோம். இவையில் வந்து சி ப்ரோக்ராம் செய்யணும், ஓடினோ ப்ரோக்ராம் செய்யணும், ஐஓடி டூல்களை வந்து பயன்படுத்தினோம், ஓடினோ டூல்களில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், ஆட்டோமேஷன் செய்கிறதுக்கு, அக்ரிகல்ச்சர் ஆட்டோமேஷன் செய்கிறதுக்காக, அடுத்தது சாயில் டெஸ்ட் அதுகள் செய்கிறதுக்காக அவையில் எல்லாமே கம்ப்யூட்டர், டேப்லெட் அப்ளிகேஷன்களை தான் அவையில் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆகவே இந்த இளம் சமுதாயம் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு டர்ட்டி ஜொப்பாவோ அல்லது ப்ளூ கலர் ஜொப்பாவோ நினைக்காமல் இதுக்கு கணக்க படிக்கிற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆள் பற்றாக்குறை என்று சொன்னால் ஆட்டோமேஷனை பயன்படுத்தி நீர் மேனேஜ்மெண்ட் முகாமைத்துவம், அந்த நீர் மேனேஜ்மெண்ட் முகாமைத்துவத்துக்கு ஊடாக அவைகளுக்கு தேவையான கனியுப்புக்கள் அந்த நீர்லேயே கலந்து ஹைட்ரோபோனிக் சிஸ்டத்துக்குள்ளாலேயோ அல்லது வாட்டர் பம்மோடு சேர்ந்து ஒரு டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேங்குக்குள்ளே நாங்கள் அந்த கனியுப்புக்களை விடுவதன் மூலம் எவ்வளவு பெர்சன்டேஜ் எத்தனை மணிக்கு ஒருக்க அந்த டேங்கில் அது கலக்கணுமென்றதை எல்லாத்தையும் நாங்கள் ஆட்டோமேஷன் ப்ராக்டிஸ் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். இது எதிர்காலத்தில் ஒரு உணவு தட்டுப்பாடு இல்லாத ஒரு விவசாயத்தில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நாடாக எங்களுடைய இலங்கை மாற வேண்டும் என்றதும், அடுத்தது விவசாயத்துக்கு தேவையான சின்ன சின்ன ஈக்யூப்மெண்ட்டை சைனா இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யாமல் எங்களுடைய விவசாயிகளே தாங்களே செய்யக்கூடிய மாதிரியோ அல்ல இந்த இளம் சமுதாயம் தாங்கள் செய்து அதை கொண்டு போய் வேறொரு இடத்துல கொடுத்து அவைகளுக்கு உதவக்கூடிய மாதிரியான ஒரு தலைமுறையை உருவாக்குறதுக்காக இந்த 10 பேரை வந்து நாங்கள் ஜுனிடெக்காவில் செய்கிறோம். இதுக்கு வந்து ஐட்லான் என்று சொல்லி ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு நிறுவனமும் கல்வியும் வந்து எங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்குது. இந்த 10 பேருக்கு அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் பேரை நாங்கள் செய்கிறதுக்கு இருக்கிறோம். இந்த 10 பேரும் முதன்மையான ஒரு பயிற்சி முறையில் ஒரு பைலட் ப்ராஜெக்டாகவே நாங்கள் இதை பார்த்து கொண்டு அவைகளுக்கூடாக இன்னும் அவைகளுடைய மனதில் இருக்கிற சிந்தனை வளர்ச்சிகளுக்கான வடிவத்தை ஆட்டோமேஷனுக்கும் அடுத்தது வந்து விவசாயத்தின் ஒரு புரட்சியாகவே இதை நாங்கள் செய்கிறதுக்கு வழிகிட்டு இருக்கிறோம்.